அனைவருக்கும் வணக்கம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்று எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன. குறிப்பாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக 4ஆம் இடத்தின் அதிபதியாக திகழ்கிறாருங்க சூரியன். 4ஆம் இடத்தின் அதிபதி அங்கு ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகன் என்று சொல்லக்கூடிய கேது அங்கு வலுவாக இறுதி தருவாயில் வலம் வரக்கூடிய வேளையில் அவருடன் இணைந்து வலம் வருகிறாருங்க சூரியன். ஆளுமையும் அதிகாரத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்த உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே சூரியன் ஆட்சி பலம் பெறும்போது எதிர்பார்ப்பதை விட முடிவுகளை எடுக்கக்கூடிய வகையில் தலைமை பண்பு பெறுவது மட்டுமல்லாது முடிவுகளை உறுதி செய்யக்கூடிய வகையில் மிக பெரிய அளவில் பலம் பொருந்திய அமைப்பு கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அந்த வகையில் அங்கு ஆட்சி பலம் பெறுகிறாருங்க சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன். அவர் ஆட்சி பலம் பெற்று எழுதிய தலைவிதியாக இவை நடந்தே தீரும், யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் இருப்பதாக பார்க்கப்படுவது அத்தனைக்கும் ஆசைப்படக்கூடாது. இந்த உலகமே மாயை என்று சொல்லக்கூடிய கேதுவுடன் இணைகிறாருங்க. கேதுவை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் அபரிவிதமாக சூரியனிடம் உண்டு. அந்த வகையில் பார்க்கும்போது சூரியன் மற்றும் கேது இணைந்திருப்பது மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதனும் அங்கு இணைகிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை விட சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உங்களை தேடி வருகிறது. பெரிய அளவிலான நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் உறுதியாகவே விலக்கி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக இந்த தருணத்தில் கிடைக்கப் போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல்வேறு வகையான சிக்கல்களை விலக்கி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் நிறைவாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது அங்கு வித்யாகாரகரான புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகம் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. எதை செய்தாலும் அதை சிந்தித்து சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் ஏராளமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. சரியாக இந்த தருணத்தை ரிஷபராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கிரக கூட்டு சேர்க்கை யோகத்தை கேதுவுடன் மற்றும் புதனுடன் இணைந்து சூரியன் ஏற்படுத்தக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல்வேறு வகையான நல்ல அதிரடியான மாற்றங்கள் உறுதியாகவே சூரியன் எழுதிய தலைவிதியாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்க இருக்கிறது. ராசிக்கு சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவர் எழுதிய தலைவிதியாக என்னென்ன நிகழ்வுகள் அதிரடியாக நடைபெறுகிறது என்று பார்க்கும்போது சூரியன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் தலைமை பண்பு அதிகரிக்குங்க. எந்த ஒரு காரியத்தையும் வழிநடத்தக்கூடிய வகையில் சிறப்பான ஆற்றல் உங்களுக்கு இந்த தருணத்தில் கிடைக்கும். மிக பெரிய அளவிலான பிரச்சனையாக இருந்தாலும் கூட அதை எப்படி சரி செய்ய வேண்டும், அதை நோக்கி எப்படி வழிநடத்தி அதை சாதகமாக சிரமமில்லாமல் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்படுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது அதிகாரம், செல்வாக்கு இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உறுதியாகவே உயர்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் இந்த தருணத்தில் அதிகரிக்கும். பெயர் புகழ் கிடைப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடியே சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அரசு வேலை தொடர்பான உள்ளிட்ட காரியங்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்லாது நிரந்தர வேலை வாய்ப்பு, அரசு வேலை வாய்ப்பு போன்றவை கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முடிவெடுக்கும் திறனும் துணிச்சலும் இந்த தருணத்தில் அதிகரிக்குங்க. முடிவெடுக்கும் திறன் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது
உறுதியாகவே துணிச்சலுடன் பல்வேறு வகையான பணிகளை மிகவும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. சூரியன் எழுதிய தலைவிதி தொழில் வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய வகையில் சுகஸ்தானமாகிய 4 ஆட்சி பலம் பெற்று சப்தம பார்வையை தொழில் ஸ்தானத்தின் மீது பதிக்கிறாருங்க. தொழில் ஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக மாறியதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பெயர் புகழ் இந்த தருணத்தில் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தனித்திறமையை மேம்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. ரிஷபராசிக்காரர்கள் பல்வேறு வகையான காரிய தடைகளை இந்த தருணத்தில் தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ள முடியும். ஏனென்றால் பொறுப்புகள் அதிகரித்தாலும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அந்த தருணத்தில் அந்த வாய்ப்புகளை தனித்துவமாக சரியாக பயன்படுத்தி உங்களது அடையாளத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் சரியான நல்ல பல சந்தர்ப்பங்கள் சூரியன் எழுதிய தலைவிதியாக இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. தந்தை வழி ஆதரவு கிடைப்பதோடு மட்டுமல்லாது மாமன் மைத்துனர் வழியில் இருக்கும் மனக்கசப்பும் சங்கடமும் இந்த தருணத்தில் விலகும். சூரியன் சுகஸ்தானத்தில் இருப்பதால் தாய்வழி உறவுகளில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகளும் விலகி எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கனகச்சிதமாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. முடிவெடுத்து திறன்பட செயல்படக்கூடிய வகையில் ஏராளமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது முடிவெடுக்கும் திறன் இந்த தருணத்தில் அதிகரிக்குங்க. மிக சிறப்பான முடிவுகளை முழு மனதுடன் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. தெளிவான மனநிலையுடன் முடிவெடுத்து செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். இந்த தருணத்தில் தெளிவான முடிவெடுப்பதோடு மட்டுமல்லாது பல இக்கட்டான சூழ்நிலைகளை கடந்து வளர்ச்சியை உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகளும் வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. மன உறுதிக்கான வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். தடைகள் எது வந்தாலும் சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே விடாமுயற்சியுடன் செயல்பட்டு அவற்றை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் சூரியனின் ஆட்சி பலத்தின் காரணமாக எதிர்பார்ப்பதை விட கடினமான காரியங்களில் கூட வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இந்த வேளையில் சுகஸ்தானத்தில் உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உடல் நலத்தில் மட்டும் சற்று கவனத்துடன் இருங்க. உடல் நலம் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. மற்றபடி அனைத்து காரியங்களும் மிக சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உறுதியாகவே உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள சூரியனின் தினமான ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் எவ்விதமான தடையும் இன்றி சிறப்பான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்கும்.